Hello everyone. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இயர் GDS 2024 நான் செலக்ட் ஆகிருந்தேன் ஃபஸ்ட் மெரிட் லிஸ்ட்டில். என்னோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் என்னோட ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். 6th செப்டம்பர் எனக்கு செகண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிருந்தது. அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10th செப்டம்பர் நான் செலக்ட் ஆகிருந்த பிஓக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும்ல, அங்கே போய் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க மார்னிங் 9 o'clock. ஸோ நானும் மார்னிங்கே சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். 10th செப்டம்பர் அங்கே போய் 9 o'clock-குள்ளேயே ரீச் ஆகிட்டேன். என்ன மாதிரி அங்கே அரௌண்ட் ஒரு 12 members வந்திருந்தாங்க. அங்கே போகிறப்போ எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸுமே எடுத்துகிட்டு போக சொல்லலை. பட் ஒரு சேஃப்டிக்காக எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே ஃபைலில் வச்சுக்கோங்க. தென் ஒரு நோட் அண்ட் தென் ஒரு பென் வச்சுருங்க. லஞ்சும் கொண்டு போக சொல்லிட்டாங்க. பிகாஸ் மார்னிங் 9 o'clock-ல இருந்து ஈவினிங் 4:30 வரை ட்ரைனிங் அலாட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனோடனே ஐபி சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சார் அவங்க ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சார் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட செல்ஃப் இன்ட்ரோ கேட்குறாங்க. லைக் நம்ம எந்த ஊர்ல இருந்து வரோம், நம்மளோட நேம், அப்புறம் நம்ம எந்த பிஓக்கு செலக்ட் ஆயிருக்கிறோம், எந்த போஸ்டிங்க்கு செலக்ட் ஆயிருக்கோங்கிறத கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பற்றி எல்லாமே சொல்லி தராங்க. ஏபிபிஎம்மோட ரோல் என்ன, பிபிஎம்மோட ரோல் என்ன, டாக் சேவாக்கு அவங்களோட ரோல் என்ன, எல்லாருக்கும் டைமிங் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வர, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது, எல்லாமே சொல்லி தராங்க. அப்புறம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஸ்கீம்ஸ் பற்றியும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னோட டிவிஷனில் எனக்கு இது எல்லாமே சொல்லி தந்தாங்க. இது டிவிஷன் டு டிவிஷன் சேஞ்ச் ஆகலாம். ஒவ்வொரு ஸ்டாஃப் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்ட்ராவாக கூட சொல்லித்தரலாம், கம்மியாக கூட சொல்லித்தரலாம். அப்புறம் ஈவினிங் 4:30 ஆயிடுச்சு. அந்த டைமில் சார் என்ன பண்ணாங்கன்னா, மார்னிங் இருந்து சொல்லி கொடுத்தேன்ல, இதில் இருந்து நீங்கள் மொத்தமாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு ஒரு எஸ்ஏ மாதிரி, ஒரு பேராகிராஃப் மாதிரி எனக்கு எழுதித்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுத சொன்னாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசியாக நமக்கு அட்டஸ்டேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதுக்கு சர்டைனாக கொஞ்சம் டைம் பீரியடும் கொடுக்குறாங்க. அந்த டைம்குள்ளே முடிச்சுட்டு அகைன் வந்து இங்கே சப்மிட் பண்ண சொல்கிற மாதிரி. அந்த அட்டஸ்டேஷன் ஃபார்மில் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஜில் நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபுல் நேம், அப்புறம் நம்மளோட ப்ரெசன்ட் அட்ரஸ், அப்புறம் நம்மளோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ், அப்புறம் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோங்கிறதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் நம்மளோட நேஷ்னாலிட்டி, நம்மளோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் நம்மளோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன, அப்புறம் நம்மளோட பிளேஸ் ஆஃப் பர்த் அகைன் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட நேஷ்னாலிட்டி, அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த், அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, அவங்க இப்போ எந்த அட்ரஸில் லொக்கேட் ஆகிருக்காங்கங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட், அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட், அப்புறம் காலேஜ், இது மூணுமே எந்த இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிங்க, அங்கே நீங்கள் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணீங்க அண்ட் எந்த டேட்டில் லீவ் பண்ணீங்க, இது டேட்டோட மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் அங்கே கண்டக்ட் பண்ண எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆயிட்டீங்களா இல்லையாங்கிறத எஸ் ஆர் நோங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கம்பெனிலையோ இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லையோ சப்போஸ் எதுலையாவது இருந்திருந்தீங்கன்னா ஃப்ரம் டேட் டு டேட் எதுவரை ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அங்கே ரீசன் ஆஃப் லீவிங் என்ன, அங்களோட அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்கள் நேபர்ஸோட 2 பேரோட நேமை நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அங்கே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் வித் அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்தோட. அதோட லாஸ்ட் 2 pages பார்த்தீங்கன்னா, ஒன்று மெடிக்கல் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அகைன் ரெண்டுமே வந்து க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் கிட்ட போய் ரெண்டையுமே ஃபில் பண்ணி சைன் வாங்கிட்டு வந்து இவங்க கிட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு சைன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆர்டர் நமக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. பிகாஸ் இதை நம்ம முடிச்சுட்டு வந்து கொடுத்த பிறகு இவங்க அதுக்கப்புறம் இதை மேலே அவங்க சில ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுவாங்க, அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும். ஸோ எல்லா ப்ராசஸுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம இதை கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சு கொடுத்துட்டோன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் எனக்கு Day 1 ட்ரைனிங்கில் எங்களுக்கு நடந்தது. Day 2 அண்ட் Day 3ல என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம செலக்ட் ஆகிருக்கிற பிஓக்கு டேரெக்டாக போய் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் பிஓக்கு மேலே இருக்கும்ல எஸ்ஓ ஆஃபீஸ், அங்கே போயிட்டு ஒரு 9 o'clock போயிருங்க. அங்கே போயிட்டு அவங்க கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, சார் இந்த பிஓவில் வந்து நான் ஏபிபிஎம் ஆகவோ இல்லைனா பிபிஎம் ஆகவோ செலக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகேம்மா நீங்கள் உங்கள் பிஓ ஆஃபீஸில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க, மார்னிங்லேருந்து மதியம் 1:30 மணி வரை ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க. அகைன் போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஓ ஆஃபீஸ்க்கு வந்து என்னை மீட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க சில ஆஃபீஸஸில். ஸோ அப்படி நீங்கள் போய் பார்க்கும்போது அவங்க வந்து உங்களோட ரோல்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்கும், இது ஈஸியாக தான் இருக்கும், உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரிலாம் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எஸ்ஓ ஆஃபீஸ்லேயும் அகைன் சொல்லி தருவாங்க. ஸோ நானுமே என்னோட எஸ்ஓ
ஆஃபீஸ்க்கு மார்னிங் 9 o'clock ரீச் ஆகிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் இங்கே செலக்ட் ஆகிருக்கேங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்னோடய பிஓ ஆஃபீஸ்க்கு நான் டேரெக்டாக கிளம்பிட்டேன். அங்கே உள்ள பிபிஎம்மை பார்த்து நாங்கள் பேசினதுக்கப்புறம் அங்கே உள்ள டெம்பரரி ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஏபிபிஎம் ரோலுக்கு டெம்பரரி ஸ்டாஃப் போட்டிருப்பாங்கல்ல, அவங்கள மீட் பண்ணி நான் பேசினேன். பெர் டேக்கு எவ்வளோ போஸ்ட் வருதுங்கிறதெல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க. ஸ்பீட் ஆர் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் பெர் டேக்கு எவ்வளோ வருது, அதுக்கப்புறம் ஆர்டினரி போஸ்ட் எவ்வளோ வருது, அது எல்லாமே நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. சில ஏரியாஸில் வந்து கிறிஸ்டியன் புக்ஸ் அதிகமாக வரும். ஸோ அதுவுமே கேட்டுக்கோங்க. எவ்வளோ கவுண்ட்டுக்குள்ளே வருதுங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம எல்லாத்தையும் கேட்குறத விட டேரெக்டாக போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்க்குறது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நானும் உங்கள் கூடயே வரேன்னா எனக்கு இந்த ஸ்ட்ரீட் நேம்ஸ் எல்லாத்தையுமே சொல்லித்தாங்க, அப்புறம் அட்ரஸ் எல்லாமே கொஞ்சம் எனக்கு ஃபெமிலியராக ஆக்கி விடுங்க இந்த 2 daysல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட Day 2 and Day 3யுமே நான் மார்னிங் 9லேருந்து ஆஃப்டர்நூன் 1:30 வரை அந்த அண்ணா கூடயே தான் நானும் அந்த ஏரியா ஃபுல்லாக போய் விசிட் பண்ணேன். நான் என்னோட 2-wheeler எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ நானும் ஃபுல்லாக அந்த அண்ணா கூடயே போய் அவங்க எப்படி டெலிவரி பண்ணுறாங்க எல்லாமே நான் பார்த்தேன். ஸோ எனக்கு செகண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 10th 11th 12th இந்த 3 daysமே நடந்த ட்ரைனிங் இதுதாங்க. நெக்ஸ்ட்டு 13th and 14th என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணிடணும். ஸோ 2 days மட்டும் நமக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க அந்த டெம்பரரி ஸ்டாஃப். அகெயின் நெக்ஸ்ட் அந்த 2 days வந்து இப்போ நம்ம வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ண போகிறோம். அந்த டெம்பரரி ஸ்டாஃப் வந்து அவங்க ஸ்டாப் ஆயிடுவாங்க, அவங்க சேலரி கட் ஆயிரும். ஸோ நம்ம தான் இப்போ அந்த பிஓவோட புது எம்ப்ளாயி, நம்ம தான் இப்போ அங்கே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஜாயின் பண்ண வித்தின் 2 to 3 daysல நம்ம எல்லாருக்குமே 15 days லாங் ட்ரைனிங் பீரியட் நம்மளோட டிவிஷனல் ஆஃபீஸில் நமக்கு போடுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் செகண்ட் வெரிஃபிகேஷன் எங்கே கம்ப்ளீட் பண்ணமோ அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம 15 days டெய்லி போய் அட்டன் பண்ணணும். 15 days ட்ரைனிங். நம்ம அந்த 15 days அங்கே ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்க டைமில் நம்ம பிஓவில் நம்மளோட ரோல் அகைன் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டெம்பரரி ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. அதை அவங்களே அலாட் பண்ணிடுவாங்க. நம்ம அங்கே 15 days ட்ரைனிங் முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் டேவே நம்ம அகைன் பிஓவில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் எதுவுமே இருக்காதுங்க. ஆஸ் யூஸ்வலாக நம்மளோட ஜாப் பார்க்கணும். அந்த 15 days ட்ரைனிங்கில் என்ன சொல்லி தருவாங்கன்னா, நம்ம ஜாப் டீட்டெயில்ஸை ரொம்ப தெளிவாக ரொம்ப டீட்டெயில்டாக கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட சொல்லி தருவாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க நடக்கும். செகண்ட் வெரிஃபிகேஷன் கழிச்சு நடக்கிற 3 days ட்ரைனிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஃபுல்லாகவே நடக்கும். நெக்ஸ்ட் என்னோட 15 days ட்ரைனிங் பீரியட் எப்படி இருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.